செம்மையாக நம்மளோட மெதுவடை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மெத்தடில் சின்ன சின்ன டிப்ஸுங்க நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப பிகினர்ஸாக இருந்தாலும் அருமையாக வடை செஞ்சிடலாம். இப்போ வந்து கிறிஸ்பி எப்படி இருக்குதுன்றதை நான் காட்டுறேன். நல்லா கிறிஸ்பியாக வந்துருக்குது பாருங்கள். அதே மாதிரி உடச்சி காட்டுறேன். சூடாக இருக்குது, செம்ம சூடாக இருக்குது, ஆவி பறக்குது. நல்லா வந்து உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். கிள்ளி காட்டுறேன். உள்ளே பாருங்கள், நல்லா மேலே அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு அருமையான கண்டென்ட் தான். இது நிறைய பேருக்கு வராது, அந்த மாதிரி ஒரு ஹெட்டிங் எடுத்துருக்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறீங்கன்னா மெது வடை, உளுந்து வடை நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது வந்து நல்ல மேலே வந்து கிறிஸ்பியாக, உள்ள நல்லா சாஃப்டாக, அந்த கிறிஸ்பினஸ் வந்து ரொம்ப நேரம் ஆனாலும் அப்படியே இருக்கும். மோஸ்ட்லி வந்து நம்ம செஞ்சுருவோம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சுனாலே ஒரு மாதிரி நசநசன்னு ஆயிரும். அந்த மாதிரி இல்லாமல் இப்போ ஹோட்டல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆனாலும் அந்த கிறிஸ்பினஸ் வந்து அப்படியே இருக்கும் மேலே. அதே மாதிரி நிறைய பேருக்கு மெதுவடைனாலே எண்ணெய் குடிக்குதுப்பா அப்படிம்பிங்க. கண்டிப்பாக வந்து எண்ணெயும் குடிக்காது, நல்ல கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக அருமையாக மெதுவடை செஞ்சிடலாம். ஒரு சிலதெல்லாம் நம்ம டிப்ஸ் ஃபாலோ பண்ணும்போது அருமையாக ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே நல்ல மெதுவடை நம்மளும் ரெடி பண்ணிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா திடம் பருப்பு. இந்த மாதிரி வந்து உளுத்தம் பருப்பு குவாலிட்டி இல்லைனாலும் வந்து நல்ல அந்த பஃபியாக வராது. அதனால் வந்து நல்லா திடம் பருப்பாக வாங்கிக்கங்க. சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் வீட்டில் இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். 1.5 கப் அளவுக்கு வந்து நான் உளுத்தம் பருப்பு போட்டுக்கிட்டேன். இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லா வந்து கிறிஸ்பியாக வரும் மேலே. பச்சரிசி எடுத்துருக்கிறேன் நான், ஒரு 3 ஸ்பூன் போல் இதில் போட்டுக்கிறேன். இப்போ வந்து இதை நல்லா தண்ணி ஊற்றி அலசிட்டு ஊற வச்சிடலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு 3-4 முறை அலசிடுங்க. அலசிட்டு நல்லா ஒரு 1.5 மணி நேரம் நான் ஊற வைக்க போகிறேன். இந்த பச்சரிசி எதுக்காக நம்ம சேர்க்குறோன்னா முக்கியமான டிப்ஸ் இது ஃப்ரெண்ட்ஸ். மேலே வந்து ரொம்ப நேரம் ஆனாலும் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம மாவும் சேர்க்கலாம். மாவு சேர்க்கறத விட நம்ம இந்த மாதிரி அரிசி கூடவே சேர்த்து அரைக்கும் போது என்ன ஆகும்னா உளுந்து வந்து சீக்கிரம் அரைஞ்சிரும். அந்த உளுந்தோடு அரைக்கும் போது என்ன ஆகும்னா அது நல்ல ஒரு மாதிரி ரவை பதத்துக்கு தான் அரையும், ரொம்ப மைய அரையாது. அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம வடை செய்யும்போது நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம அரிசி சேர்க்குறோம். அரிசி மாவு சேர்த்தாலும் பரவாயில்ல, இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உளுந்தோட அரிசி ஊற வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பர் கிறிஸ்பியாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து 1.5 மணி நேரமே ஆயிடுச்சு. உளுந்து வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். நல்லா வந்து ஊறிடுச்சு. நம்ம கூட அரிசியும் சேர்த்து ஊற வச்சுருந்தோம், அதுவும் நல்லா ஊறிடுச்சு. உளுந்து வந்து 1 மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரம் மேக்ஸிமம் ஊற வைங்க. அப்போ தான் வந்து நல்லா வந்து பஃபியாக அந்த நம்ம மாவு அரைக்கும் போது நல்லா பஃபியாக வரும். ரொம்ப ஊறாமல் அரைச்சிங்கன்னா நல்லா நுரைச்சிட்டு வராது. இப்போ வந்து நல்லா ஊறிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்படி நல்லா 2ஆக விடிஞ்ச மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு பருப்பு எடுத்து இது பண்ணோம்னா நல்லா ஈஸியாக உடையும். அதுக்கு அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உளுத்தம் பருப்பு வந்து நம்ம கழுவி ஊற வைக்கும் போது 1.5 மணி நேரம் நான் சொல்லியிருந்தேன். அதில் வந்து ஒரு 1 மணி நேரம் வெளியே ஊறினதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. நல்லா வந்து சில்லுன்னு ஆகிடும். இப்போ வந்து ஒரு அரை மணி நேரம் நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், அதெல்லாம் நல்லா சில்லுன்னு ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த தண்ணி விட்டே நம்ம அரைக்கலாம். சப்போஸ் நீங்கள் இந்த ஸ்டெப் பண்ணலன்னா நான் வந்து மறந்துட்டேன் உள்ளே வைக்கிறதுக்குனீங்கன்னா ஐஸ் க்யூப் இருந்ததுன்னா இதை யூஸ் பண்ணிக்கங்க. இது எதுக்காக இந்த டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து நம்ம மிக்சிலேயே அரைக்க போகிறோம். கிரைண்டர்லேயே அரைச்சாலுமே கூட அந்த சில்னஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஹீட் ஆகாது. ஒரு சில கிரைண்டர் ஆகட்டும் இல்லை மிக்சி ஆகட்டும் நம்ம மாவு அரைக்கும் போது கொஞ்சம் ஹீட் ஆகும். ஹீட் ஆகும்போது என்ன ஆகும்னா அந்த நுரைப்பு தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த டைமில் நம்ம போட்டோம்னா நல்லா ஒரு சாஃப்டாகவும் வராது,
அந்த பருப்பு வந்து நல்லா பஃபியாக வராது. அப்படி வராத பட்சத்தில் உங்களுக்கு வடை போடும்போது நல்லா வந்து பஃப்னு வராது. நல்லா வந்து நமக்கு பன்னு மாதிரி இருக்கணும். நம்ம எண்ணெயில் போடும்போது அதை பார்த்தோம்னா நல்லா வந்து அப்படியே பஃபியாக வரணும். அதுக்காக தான் நம்ம இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணுறோம். மறக்காமல் வந்து ஒன்று ஒரு அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இல்லை வந்து அரைக்கும் போது ஐஸ் க்யூப் போட்டு யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்துக்கலாம். நம்ம கிரைண்டரில் தான் அரைச்சா மெதுவடை நல்லா சாஃப்டாக வரும்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் மிக்ஸிலேயே அரைச்சி சூப்பரான சாஃப்டான மேலே கிறிஸ்பியான மெதுவடை நம்ம ரெடி பண்ணிடலாம். நம்ம மிக்சியில் மாவு அரைக்கிற முறையும் இருக்குது. அதால் தான் நான் சொன்னேன், இந்த மாதிரி சில் தண்ணி ஊற்றுங்க, இல்லை ஐஸ் க்யூப் போட்டு நீங்கள் அரைங்க. முதல்ல பருப்பு போட்டதும் உடனே தண்ணி ஊற்றாதீங்க. முதல்ல ஒரு திருப்பிக்கலாம். தள்ளி விட்டு ஒரு 2-3 முறை ட்ரையாகவே போடுங்க. அதுக்கப்புறம் தண்ணி சேர்க்கலாம். வந்து தள்ளி விட்டு பாருங்க, பாதியாக நல்லா உடஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். நம்ம உளுந்து ஊற வச்ச தண்ணி தான். ஏன்னா வந்து இது அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சதுனால நல்ல தண்ணியும் சில்லுன்னு இருக்கும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம அரைச்சிக்கலாம். திரும்பவும் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா வந்து அரைச்சிட்டேன். நல்லா மைய அரைச்சிருக்கிறேன் பாருங்கள். மிக்சிலேயே வந்து நல்லா சாஃப்டாக அரைச்சிடலாம். இதில் நீங்கள் இப்படி தொட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த அரிசி நம்ம போட்ட அரிசி வந்து கொஞ்சம் மாவு விட நமக்கு இந்த மாதிரி ரவை மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம இப்படி அழுத்தும் போதே வந்து கொஞ்சம் அரிசி மாவு கொஞ்சம் குருணையாக நமக்கு தெரியும். ரொம்ப குருணையாக எடுக்க வேணாம். நல்லா வந்து மாவு உளுந்து மாவு நல்லா அரைச்சிடணும். இந்த மாதிரி வந்து நல்லா பஃபியாக வரணும். பாருங்க, நல்லா கிரைண்டரில் அரைச்ச மாதிரி அதே பதத்துக்கு நம்ம உளுந்து அரைச்சிக்கிட்டோம். இது எல்லாமே வந்து இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா 2 முறை மாவு அரைச்சிட்டேன். இது வந்து கடைசி மாவில் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். எதுக்காக நான் உப்பு இப்பயே சேர்க்குறேன்னா, நம்ம உப்பு விட்டு அரைச்சோம்னா கொஞ்சம் தண்ணி விடும். நம்ம மாவுலாம் அரைச்சதுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்த்தோம்னா அது கொஞ்சம் தண்ணி விடும். நம்ம வடை போடுறதுக்கு பக்குவமாக மாவு வராது. அதால் நான் எப்பயுமே என்னோடய ஸ்டைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாவு அரைக்கும் போதே உப்பு சேர்த்துருவேன். சேர்த்துட்டு அரைக்கும் போது கரெக்டான கன்சிஸ்டன்சி நமக்கு வடை போடும்போது இருக்கும். அதுக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு அரைச்சாச்சு. இதில் வந்து நம்ம ஒரு சில இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக. ஒரு 4 வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி இதையும் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். மிளகு, சீரகம். மிளகு வந்து ஒன்றும் பாதியமாக இடிச்சும் போடலாம். நான் வந்து அப்படியே முழுசாக போடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம். இதெல்லாம் இதில் சேர்த்துடலாம். ஏற்கனவே நம்ம அரைக்கும் போது உப்பு சேர்த்துட்டோம். மிளகு 1 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் இஞ்சிலாம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுருங்க. பச்சை மிளகா, கொத்தமல்லி எப்பயுமே நல்லா தாராளமாக போட்டோம்னா நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, இதையும் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துடலாம். இதில் கொஞ்சமாக பெருங்காயம். இப்போ எல்லாத்தையும் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சின்ன பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இதில் நம்ம கையை நனைச்சிட்டு நம்ம வடை போடும்போது நம்ம கையில் ஒட்டாது. இப்போ மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், நல்லா வந்து சாஃப்டாக அதே மாதிரி க்ரீம் மாதிரி இருக்குது பாருங்கள். நீங்கள் சப்போஸ் வந்து பச்சரிசி போட்டு அரைக்கலைன்னா வீட்டில் இருக்கிற பச்சரிசி மாவு சேர்த்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வடைக்கு காம்பினேஷன் வந்து நம்ம தொட்டுக்கிறதுக்காக நம்ம தேங்காய் சட்னி கொஞ்சம் பொட்டுக்கடலை போட்டு செய்யலாம். இதுக்கு வந்து முதல்ல கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்துட்றேன். அதுக்கப்புறம் தேங்காய், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, கொஞ்சமாக கொத்தமல்லி,
2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் உப்பு, ஒரு 4 பல் பூண்டு. இப்போ எல்லாம் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சட்னி அரைச்சிட்டேன். இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு போட்டுடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை. வடைக்கு ஏற்ற நம்மளோட தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம இப்போ வடை போட ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி எண்ணெய் நல்லா காயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் போடுங்க. கொஞ்சம் எண்ணெய் வந்து ஒரு 70% அந்த அளவுக்கு காஞ்சி இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன். நம்ம வடை போட்டதும் வந்து எண்ணெய் குடிக்க ஆரம்பிக்கும் வடை. அதில் வந்து நல்லா காஞ்சிருட்டோம். நம்ம வடை போட்டதும் அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கலாம். வச்சுருக்கிற தண்ணியில் கையை நனைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே நல்லா அந்த ஓரம் அப்படியே வழிச்சு எடுத்திங்கன்னா அழகாக ரவுண்டு வந்துடும். நமக்கு லைட்டாக அப்படி இது பண்ணிக்கலாம். கையை வச்சு அப்படி ஒரு இழுத்திங்கன்னா அழகாக ஷேப் வந்துடும். இப்போ எண்ணெயில் விட்டுறலாம். கை வந்து ஈரத்தில் நனைச்சிக்கலாம். அப்படியே இந்த ஓரம் அப்படி இழுத்திங்கன்னா அழகாக அந்த ஷேப்புக்கு வந்துடும். லைட்டாக அப்படி உருட்டிட்டு லைட்டாக ப்ரெஸ் கொடுத்துட்டு அப்படி பிடிச்சி இழுத்துடுறோம். இல்லைன்னா வந்து வாழை இலை வச்சு நீங்கள் தட்டிக்கலாம். இல்லைன்னா கவர் வச்சு இந்த மாதிரி தட்டிக்கலாம். பிகினர்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவங்களாம் வந்து இந்த மாதிரி ஒரு வாழை இலையோ இல்லை இது வந்து பாதாம் இலை அதில் தட்டிட்டு கூட நீங்கள் அப்படி விட்டுருங்க. ரொம்ப நேரம் ஒரே சைடு வேக விடாதீங்க. கொஞ்சம் கலர் மாறினதும் உடனே திருப்பி விடுங்க. அப்போ தான் வந்து 2 பக்கமும் அந்த பஃபியாக நல்லா திரண்டு இந்த மாதிரி நல்லா பஃபியாக வரும். ரொம்ப நேரம் ஒரு பக்கம் பக்கம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பினீங்கன்னா 2 பக்கம் நல்லா உப்பி வராது. கொஞ்சம் செவந்ததும் அந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ கடையில் கிடைக்கிற மாதிரி நல்ல மொறுன்னு ரொம்ப நேரம் ஆனாலும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்பு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு ஒரு 60% வந்து வெந்ததும் நம்ம கொஞ்சம் அந்த கலர் மாறக்கூடாது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். 2 முறை ஃப்ரை பண்ணால் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரம் ஆனாலும் வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக நம்ம இந்த ஸ்டெப்பு பண்ணுறோம். இதை எடுத்து வச்சிடலாம். இதை வந்து இன்னொரு ட்ரிப் நான் போட்டுக்கிறேன். அதை போட்டுட்டு 2த்தையும் சேர்த்து அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது என்னன்னா எல்லா வடையும் ஒரே ஈவனான கலரில் இருக்கும். அதே மாதிரி எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த மேலே இருக்கிற கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்கும். அதுக்காக தான் இந்த ஸ்டெப் பண்ணுறோம். நம்ம கொஞ்சமாக இருந்தாலுமே கொஞ்சம் மெனக்கட்டு நீங்கள் ஒரு சிலதெல்லாம் செய்யும்போது ரொம்ப நேரம் ஆனாலுமே அந்த கிறிஸ்பியாக அப்படியே இருக்கும். இப்போ இன்னொரு முறை நான் போட்டுடுறேன். இப்படி வச்சு அப்படி ஒரு ப்ரெஸ் கொடுங்க. பார்த்தீங்கன்னா பாதி வெந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் 2 முறை வந்து போட்டு அந்த மாதிரி எடுத்துருக்குறேன். இதை வந்து இப்போ இன்னொரு முறை இது பண்ணிடலாம். இதை நான் தனியாக வைக்கிறேன். நல்லா வெள்ளையாகவே இருக்கணும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துருங்க. இப்போ நல்ல எண்ணெய் சூடாகட்டும். இப்போ நம்ம பாதி வேக வச்சு எடுத்தோம் பாருங்கள். இது இன்னொரு முறை எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். நல்லா வந்து 5 மணி நேரம் ஆனாலும் நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும். ஹோட்டலில் கல்யாண வீடுங்களில் இந்த மாதிரிலாம் வந்து கண்டிப்பாக கம்பல்சரியாக இந்த மாதிரி இந்த ஸ்டெப்பு வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அப்போ தான் ரொம்ப நேரம் அவங்க பரிமாறும்போது அந்த கிறிஸ்பி அப்படியே இருக்கணுன்றதுனால இந்த ஸ்டெப் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் 2 வேலையாக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு ஃபீல் பண்ணாதீங்க. இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கும் 100% வந்து ரொம்ப நேரம் ஆனாலும் அந்த கிறிஸ்பியாக இருக்கிறது வந்து குறையவே குறையாது. இந்த ஸ்டெப் பண்ணுறது இன்னொரு நமக்கு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா வடையுமே வந்து ஈவனான ஒரே கலராக இருக்கும். நம்ம அப்படியே போட்டு எடுக்கும்போது ஒவ்வொன்றா நீங்கள் பொரிக்க எடுத்துருவீங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒன்று நல்ல கலர் இருக்கும், ஒன்று வந்து வெள்ளையாக இருக்கிற மாதிரி இருக்கும்.
இந்த மாதிரி டபுள் ஃப்ரை பண்ணும்போது ஒரே ஈவனான கலர் வரும், நல்ல செவந்த கலர் நமக்கு இருக்கும். அதெல்லாம் தான் நமக்கு ஹோட்டலில் இருக்கிற மாதிரி நம்ம வீட்டில் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறது. கலரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா செவந்து பொறன்னு மேலே கிறிஸ்பியாக அருமையாக இருக்கும். பாருங்கள், நல்லா செவந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இதே மாதிரி எண்ணெயும் கண்டிப்பாக குடிக்காது. நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். சூப்பராக நல்லா வந்து மேலே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டான மெதுவடை அருமையாக வரும். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுக்கலாம். மீதி இருக்கிறதும் நம்ம ரெண்டாவது முறை எண்ணெயில் போட்டு எடுத்துக்கிறோம். இந்த டைமில் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சட்டுன்னு போட்டு செவந்ததும் எடுத்துருங்க. முறை வேக வைக்கும்போது என்ன பண்ணுறோன்னா மீடியம் ஃப்ளேமில் மாற்றுவோம். இந்த மாதிரி ரெண்டாவது ஃப்ரைக்கு வந்து நீங்கள் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா திருப்பி கொடுத்து எடுத்துடலாம். அப்போ வந்து உங்களுக்கு ஒரே ஈவனாக செவந்து வந்துடும். எல்லா வடையும் நம்ம 2 முறை போட்டாச்சு. பாருங்கள், ஒரே ஈவன் கலர் இருக்கும் எல்லா வடையும். அதே மாதிரி சூப்பராகவும் வந்திருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், செம்மையாக நம்மளோட மெதுவடை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மெத்தடில் சின்ன டிப்ஸுங்க நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப பிகினர்ஸாக இருந்தாலும் அருமையாக வடை செஞ்சிடலாம். இப்போ வந்து கிறிஸ்பி எப்படி இருக்குதுன்றதை நான் காட்டுறேன். நல்லா கிறிஸ்பியாக வந்துருக்குது பாருங்கள். அதே மாதிரி உடச்சி காட்டுறேன். சூடாக இருக்குது, செம்ம சூடாக இருக்குது, ஆவி பறக்குது. நல்லா வந்து உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். கிள்ளி காட்டுறேன். உள்ளே பாருங்கள், நல்லா மேலே அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. சுடுது ஃப்ரெண்ட்ஸ், என்னால் கிள்ள முடியல. இப்போ பாருங்கள், நல்லா வந்து உள்ளே சாஃப்டாக நல்லா வெந்திருக்குது. எண்ணெயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இப்படி எடுக்கும்போதே உங்களுக்கு வந்து எண்ணெய் இருக்குதா இல்லையான்றது நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். எண்ணெயும் கண்டிப்பாக குடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எண்ணெய் வந்து குடிக்கலை பாருங்கள், கையும் நல்லா ட்ரையாக இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், எண்ணெய் இல்லாததும் தெரியும். அதே மாதிரி மேலே நல்லா நம்ம உடைக்கும் போதே கிறிஸ்பியாக இருக்குதா இல்லையான்றது கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த லேயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நல்லா பாருங்கள், வடைக்கு வந்து நல்லா வந்து தேங்காய் சட்னி, கொத்தமல்லி போட்டு இஞ்சிலாம் போட்டு அருமையாக செஞ்சுருக்கிறேன். இந்த மாதிரி சைட் டிஷ் வச்சு உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வடை சூப்பராக வந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம சொல்கிற மெஷர்மெண்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி. நான் வந்து 1.5 கப்புக்கு ஒரு 3 ஸ்பூன், 1.5 கப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி போட்டேன். முக்கியமாக இதில் ஒரு சிலது வந்து அவாய்ட் பண்ணுறதை நான் இப்போ சொல்லிடுறேன். ஏன்னா வந்து நான் இப்படி பண்ணினேன் இப்படி வந்துச்சேன்னு சொல்லாதீங்க. அரிசி மாவு அதிகமாக போட்டாலும் கண்டிப்பாக ஆடாக தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு ரொம்ப நேரம் ஊற வைக்காதீங்க. ரொம்ப நேரம் ஊற வைக்கும்போது பருப்பு நிறைய ஈரப்பதம் இழுத்து பொதன்னு இருக்கும், கண்டிப்பாக எண்ணெய் குடிக்கும். அதே மாதிரி மாவு அரைச்சிட்டு ரொம்ப நேரம் அப்படியே வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்கனாலும் மாவு புளிக்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் அந்த மாதிரி இருக்கும்போது எண்ணெய் குடிக்கும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து சூப்பராக வரும்.
பிகினர்ஸாக இருந்தாலும் அருமையாக நம்ம மெதுவடை போட்டுடலாம். நம்ம சொன்ன மாதிரி 2 ட்ரிப்பு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப நேரம் அப்படியே அந்த கிறிஸ்பினஸ் வந்து அப்படியே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக முதல்ல லைக் பண்ணிவிடுங்க. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃப்ரெண்டுங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்சதுன்னா நான் சொல்கிறேன் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் உங்களுக்காக நான் கொடுத்துட்ருக்குறேன், அதால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி கண்டென்ட்லாம் வந்து சூப்பரான கண்டென்ட்லாம் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் வந்து நம்ம போட்ட உடனே வந்து உங்களுக்கு இருக்கும். நீங்கள் வந்து பொறுமையாகவே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது. ஏன்னா வந்து ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எல்லாமே வந்து சூப்பரான கண்டென்ட் தான் கொடுத்துட்ருக்குறோம். ஒரு சில கண்டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா டிப்ஸோடு நம்ம சொல்கிறதுனால ஃபஸ்ட்டுலேருந்து கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது தான் வந்து ஃபுல் வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்த்துடலாமா? பாய்.